चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 3/12/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மாயாவை எதிர்கொள்வதற்காக ஆசைகளை தியாகம் செய்வது. இன்று பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கேற்ப அனுபவம் செய்து கொண்டுள்ளனர். எதுவரை ஒவ்வொருவரும் நிராகாரி மற்றும் அலங்காரி ஆகியுள்ளனர் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். இரண்டுமே அவசியம். அலங்காரி ஒருபோதும் தேக அகங்காரி ஆக முடியாது. ஆகவே சதா தன்னைத்தான் பாருங்கள். நிராகாரி மற்றும் அலங்காரியாக இருக்கிறேனா? இதுதான் மன்மனா பவ மத்யாஜி பவ. சுயஸ்திதி மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்லப்படுகிறது. ஆக மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி இருக்கிறீர்கள் இல்லையா? இந்த ஸ்திதியில் அனைத்து பரஸ்திதிகளையும் கடந்து சென்று விடுகிறீர்கள். இந்த ஸ்திதியில் சுபாவம், அதாவது அனைவரிடமும் சுயத்தின் பாவம், உணர்வு, அனுபவம் ஆகும். மேலும் அநேக பழைய சுபாவங்கள் முடிந்து போகும். சுபாவம் என்றால் சுயம், ஆத்மாவின் பாவத்தை பாருங்கள், அதாவது உணர்வை பாருங்கள். பிறகு இந்த பாவ சுபாவ விஷயங்கள் முடிந்து போகும். எதிர்கொள்வதற்கான சக்தி, சர்வ சக்திகளை அடைந்து விடுவீர்கள். எதுவரை எந்த ஒரு சூக்ஷ்ம அல்லது ஸ்தூல ஆசை உள்ளதோ அதுவரை எதிர்கொள்வதற்கான சக்தி வராது. ஆசை எதிர்கொள்ள விடாது. ஆகவே பிராமணர்களின் கடைசி சம்பூர்ண சொரூபம் ஏன் பாடப்படுகிறது தெரியுமா? இந்த ஸ்திதியின் வர்ணனைதான் இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலை. இப்போது தன்னைத்தான் கேளுங்கள். இச்சா மாத்திரம் அவித்யா, அந்த மாதிரி ஸ்திதி பிராமணர்களாகிய நமக்கு அமைந்திருக்கிறதா? எப்போது அத்தகைய ஸ்திதி அமையுமோ அப்போது வாழ்க வாழ்க என்ற வெற்றி முழக்கம் மற்றும் ஐயோ ஐயோ என்ற கூக்குரலும் கேட்கும். இது உங்கள் அனைவரின் கடைசி சொரூபம். சதா தனது சம்பூர்ணம் மற்றும் வருங்கால சொரூபம் அந்த மாதிரி தெளிவாக காணப்பட வேண்டும். எப்படி ஷரீரத்தை விடுபவர்களுக்கு புத்தியில் தெளிவாக உள்ளது, இப்போதே இந்த ஷரீரத்தை விட்டு புதிய ஷரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, அதுபோல் சதா புத்தியில் இருக்க வேண்டும். அதாவது இப்போது நாம் இந்த சம்பூர்ண சொரூபத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி ஸ்தூல ஆடையை மிக விரைவாக அணிந்து கொள்கிறீர்கள், அதுபோல் இந்த சம்பூர்ண சொரூபத்தை தாரணை செய்யுங்கள். மிக அழகிய மற்றும் உயர்ந்த ஆடையை முன்னால் பார்த்த பிறகு பழைய ஆடையை விட்டு அந்த புதிய ஆடையை அணிந்து கொள்வது கஷ்டமாக உள்ளதா என்ன? அதேபோல் எப்போது உங்களுடைய சிரேஷ்ட சம்பூர்ண சொரூபம் மற்றும் ஸ்திதியை அறிந்திருக்கிறீர்களோ, முன்னால் உள்ளது என்றால், பிறகு அந்த சம்பூர்ண சிரேஷ்ட சொரூபத்தை தாரணை செய்வதில் ஏன் தாமதம்? எந்த ஒரு அகங்காரம் இருந்தாலும் அது அலங்காரம் அற்றவராக்கிவிடும். ஆகவே நிரகங்காரி மற்றும் நிராகாரி, பிறகு அலங்காரி. இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களின் கல்யாண்காரி ஆகக்கூடியவர்கள்தாம் உலக ராஜ்ய அதிகாரி ஆகின்றனர். எப்போது கல்யாண்காரி ஆகிறீர்களோ அப்போது அனைவருக்கும் கல்யாண்காரி ஆகிறவர்கள் தனக்குத்தானே அக்கல்யாண்காரி ஆக முடியுமா? சதா தன்னை வெற்றி ரத்தினம் என உணர்ந்து ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மம் செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. தோல்வியடைபவர்கள் தோல்வி மட்டுமல்ல, தர்மராஜரின் அடியையும் வாங்க நேரிடும். தோல்வியும் அடியும் கிடைத்தால் சரியா? எப்போது தோல்வியடைகிறீர்களோ தோல்விக்கு முன்பாக அடி வாங்குவதை முன்னால் பாருங்கள். அடி வாங்குவதிலிருந்து தப்பிக்க பூதமும் கூட ஓடிவிடும்.
ஆக அடி விழப்போகிறது என்பதை முன்னால் பார்த்தால் பூதமும் ஓடிவிடும். இதுவரை கூட தோல்வியடைவது யாருடைய வேலை? மாஸ்டர் சர்வசக்திவானுடையது அல்ல. அதனால் அதே பழைய விஷயங்கள், பழைய நடத்தை இப்போது மாஸ்டர் சர்வசக்திவான்களுக்கு அழகல்ல. ஆகவே சம்பூர்ண சொரூபத்தை அவ்வப்போது தாரணை செய்வதற்கான உறுதிமொழியை தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளுங்கள். முயற்சி மற்றும் உறுதிமொழிக்கிடையில் அதிக வேறுபாடு உள்ளது. உறுதிமொழி ஒரு வினாடியில் செய்யப்படுகின்றது, முயற்சி செய்வதில் நேரம் பிடிக்கின்றது. ஆகவே இப்போது முயற்சிக்கான நேரமும் முடிந்தது. இப்போதோ உறுதிமொழி மற்றும் சம்பூர்ண ரூபத்தின் பிரத்யக்ஷதாவை செய்ய வேண்டும். சாக்ஷாத் தந்தைக்கு சமமான சாக்ஷாத்கார மூர்த்தி ஆக வேண்டும். இதுபோல் தன்னை சாக்ஷாத்கார மூர்த்தி என உணர்வதன் மூலம் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டீர்கள். இப்போது உறுதிமொழியின் நேரம்தானே தவிர தோல்வியடைவதற்கான நேரமில்லை. அடிக்கடி தோல்வியடைந்து கொண்டே இருந்தால் அவர்களின் எதிர்காலம் கூட என்னவாகும்? மிக உயர்ந்த பதவியோ பெற முடியாது. அடிக்கடி தோல்வியடைபவர்கள் தேவதைகளுக்கு மாலை தயார் செய்பவர்களாக ஆக வேண்டியதிருக்கும். எவ்வளவு அடிக்கடி தோல்வியடைந்து கொண்டே இருக்கின்றனரோ அவ்வளவு அடிக்கடி மாலைகளை தயார் செய்ய வேண்டியதிருக்கும். ரத்தினங்கள் பதித்த மாலைகள் உருவாகின்றன இல்லையா? பிறகு துவாபரயுகத்திலிருந்தும் கூட எப்போது பக்தர்களாக ஆகின்றனரோ அப்போது அநேக மூர்த்திகளுக்கு அடிக்கடி மாலை அணிவிக்க வேண்டியதிருக்கும். ஆகவே தோல்வியடையக்கூடாது. இங்கே யாராவது தோல்வியடைபவர்கள் இருக்கிறார்களா என்ன? தோல்வியடையவில்லை என்றால் சமர்ப்பணமாகி விடுவார்கள். இப்போது பலியாவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். முடிவின் சமயத்தில் இனிமேல் பலியாக வேண்டுமா அல்லது பலியாகி விட்டீர்களா? யார் பலியாகி விட்டீர்களோ அவர்களுக்கு பரீட்சை வைக்கப்படும். இவ்வளவு பேரிடமிருந்தும் இன்று முதல் எந்த ஒரு புகாரும் வராது. எப்போது தோல்வியடைய மாட்டீர்களோ அப்போது புகார் எங்கிருந்து வரும்? உங்களுடைய பரீட்சைக்கான பேப்பர் வதனத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।